அவல் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாமா? இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லை நைட்டு டின்னராக கூட பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. அவலை ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு சப்பாத்தி மாவு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக பிடிச்சி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து இட்லி பானையில் வேக வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட கேரட்டும் கார்னும் இருந்தனால நான் அதை போட்டுக்கிட்டேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது காய்கறி இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த அந்த அவளையும் போட்டு நல்லா டீப்பாக வதக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்குங்க. இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவளில் நிறையா ரெசிபி இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு நான் ரெசிபிஸ் கொடுக்குறேன். பிடிச்சா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.